மணிரத்னம் சார் எப்பயுமே மார்னிங் வந்து ஒரு 5-5:30க்கெலாம் ஷார்ட் வச்சுருவாங்க. ஏன்னா பொன்னியின் செல்வன்லேயே அப்படி தான் வச்சு பிரபு கூட ஜெயராம் ஜோக் அடித்தார். அதில் சிம்புவுக்கு 5:30 மணிக்கு நீ வந்துருப்பான்னு சொல்லிட்டாங்க. அதை இப்போ நிறைய பேர் வந்து கேட்ட வச்சுருந்தா சிம்பு 5:30 மணிக்கு எங்கேயோ போகிறாரு, 9 மணிக்கு தான் போவார் அவர் அப்படின்னு அங்கேயே பேசப்பட்டு வச்சேன். ஆனால் சிம்பு மேக்கப்போட 5 மணிக்கு போய் சேரப்பட்டு உட்காந்துருக்காரு. மணிரத்னம் சார் கூட கொஞ்சம் 6-6:30க்கு வந்திருக்காரு, சிம்பு போய் உட்காந்துருக்காரு. 5 மணிக்கெலாம் இது உண்மையிலேயே ஒரு வந்து பெரிய, அதாவது பெரிய மிராக்கிள் அப்படின்றது மாதிரி தான் ஒரு விஷயமா வந்து பார்க்கப்பட்டுச்சுருந்தாங்க. அவர் சிம்பு என்ன வந்து சொன்னாங்கன்னா, சில டைரக்டர்ஸ் வந்து நம்ம பண்ணும்போது அவங்க அங்கே தான் வந்து ஷார்ட்டே பிரிக்கிறாங்க, அங்கே தான் சீனே சொல்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறமேலும் வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் எடுத்துடுறாங்க. அப்படிங்கும்போது ஒரு ஹீரோவோ ஏதோ வந்து உட்காந்தாங்கன்னா ஷார்ட் போயிடணும். பட் அப்படி சில டைரக்டர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் மணி சார் அப்படி கிடையாது. அவர் வந்து பக்கா வரும்போது எடிட்டிங் கட்ஸோடு தான் வந்து உட்காருவார். ஏன்னா நான் பத்திரிக்கையில் ஒர்க் பண்ணும்போது தளபதி படம் நான் வந்து நேரடியாக ரிப்போர்ட்டிங் போகும்போது ரஜினி சார் அண்டு இந்த மணிரத்னம் சார் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தோன்னா ஒரு பேப்பர், அவருடைய கோ டைரக்டருக்கே வந்து என்ன சீன் தெரியாது. மணிரத்னம் சாருடைய கோ டைரக்டருக்கே அவர் மட்டும்தான் பார்ப்பார், பேப்பர்ஸ் வச்சுருப்பார். அங்கேயே ஃபுல்லாக ஷார்ட்டை வந்து ஃபுல்லாக பிரிச்சுடுவார், அங்கேயே எடிட்டிங் பண்ணிடுவார். உங்களுக்கு இந்த ஷார்ட் நீங்கள் பின்னாடி எடிட்டருக்கு மோஸ்ட்லி வேலையே இருக்காது. படம் முடித்தோன்னே இங்கே பார்த்தா அப்படியே இருக்கும், அப்படியே கட் பண்ணி தூக்கி வைக்கலாம் படத்தில். அப்படி தான் இந்த படம் தக் லைஃப்பில் வந்து மணி சார் வந்து பேப்பரே எடிட் பண்ணி கரெக்டாக விஷுவல், இது ஷார்ட், இது சீன், இது நீங்கள் வந்து உட்காருங்க, பேசுங்க, பண்ணுங்க அப்படின்னு பிரிச்சுறாரு. அப்படிங்கும்போது ஒரு ஹீரோ போய் உட்காந்த உடனே ஷார்ட் ரெடியாக வருது. இப்போ மணி சார்ட்டை வந்து நம்ம வந்து வேலை அதிகமாக நம்ம செய்கிறோம் அப்படின்னு அந்த பிரேக் பண்ணியிருக்காரு சிம்பு. 5 மணிக்கெலாம் வந்து உட்காந்துருக்காரு. இந்த படத்தில் ரொம்ப இன்வால்வோடு பண்ணியிருக்காரு. இந்த படம் முடிஞ்சு வெளில வந்தோடனே சிம்பு மனசில் நிற்கிறார். இல்லை, சிம்புவுக்கும் திரிஷாவுக்கும் அழகான ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. நீங்கள் விண்ணத்தாண்டி ஒரு பார்த்த மாதிரி இதில் ஒரு நல்ல கம்பேக் இருக்குது, 2 பேருக்குமே இருக்குது. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அதை. ஸோ திரிஷாவே ரொம்ப பாராட்டியிருக்காங்க. வேறு அதில் கமல் சிம்புவுடைய காம்போ இந்த படம் வந்ததுக்கப்புறம் பெரிய அளவில் பேசப்படும்.